Hello friends, welcome back. 1000 ரூபாய்க்குள்ள ஹை குவாலிட்டி ஆடியோ வந்து இந்த IEM மூலமா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து KZோட EDX Pro X மாடல். லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பயங்கரமாக இருக்கு. இந்த இயர்ஃபோன்ஸோட பாக்ஸ் கண்டென்ட், பேக்கேஜிங், ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, எங்கே நமக்கு கிடைக்கும் எல்லாமே வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து குயிக்கான ஒரு அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் நீங்கள் நம்ம டெலிகிராம் ATT டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணால் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. Amazon, Flipkart, Myntra, Ajio மாதிரி பாப்புலர் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸில் அங்கே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டீல்ஸ் சேனல் நேம் வந்து ATT டீல்ஸ். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கிட்ட வந்து KZ EDX Pro IEM இருக்கு. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பிளாக் கலர் வேரியன்ட் வித் மைக்கோட வருது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பேக் சைடு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து நமக்கு theaudiostore.in வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குயிக்காக வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பேக்கேஜிங் நல்லா நீட்டாக இருக்கு. ஸோ உள்ளே வந்து ஒரு குட்டி பெட்டியில் ஒயர் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயர்லேயே வந்து நமக்கு வித் மைக் அண்ட் பட்டன்ஸோட வருது. அண்ட் ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸ் அடிஷ்னல் இயர் டிப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா உள்ளே வந்து இயர்பட்ஸ் இருக்குது. இயர்பட்ஸில் பை டிஃபால்ட்டாக மீடியம் சைஸ் இயர் டிப்ஸோட வருது. ஃபைனலாக வந்து வாரண்டி கார்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த இயர்ஃபோன்ஸோட டிசைன் அண்ட் பில்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ்க்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைன் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உள்ளே இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். பட் அதுவே வந்து ஒயிட் கலராக இருக்குது அப்படின்னா கிளியராக வந்து பார்க்க முடியும். ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பிளாக் கலர். ஓரளவுக்கு விசிபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும். கிட்ட போய் பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து கிளியராக தெரியும். ஸோ பிளாக் இல்லாமல் அடிஷ்னலாக வந்து சியான், கிரே, கிறிஸ்டல் கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. எங்கே கிடைக்கும் அப்படின்னா theaudiostore.in வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த இயர்ஃபோன்ஸோட லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த இயர்பட்ஸோட ஃப்ரண்ட் சைடில் அந்த மெட்டாலிக் சர்க்கிள் வந்து ஓவரால் லுக்கையே வந்து எலிவேட் பண்ணும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சாலிடான பில்டு. பட் ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. கொஞ்சம் பார்த்து நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம். ஸோ இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயர் மாட்டும் போதுமே வந்து கீழே விழுந்துருச்சு. பட் ஸ்டில் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ்க்கு வந்து இந்த டிட்டாச்சபிள் ஒயரோட வருது. ஃபியூச்சரில் தேவைப்படுதுன்னா இந்த ஒயர் கூட வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 2 பின் ஒயரோட வருது. ரெகுலராக நம்ம பார்க்கறது தான். அண்ட் இந்த ஒயர்லேயே வந்து நமக்கு மைக்கு வித் பட்டனோட வந்துடுது. அதை பற்றி வந்து வீடியோவில் பார்க்கலாம். ஃபிட் அண்ட் கம்ஃபர்ட்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இயர்பட்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக வந்து ஃபீல் ஆகலை. ஒரு 30-40 மினிட்ஸ்க்கு வந்து கண்டினியூஸாக வியர் பண்ணாலுமே வந்து காது கம்ப்ளீட்டாக வந்து பெயின் ஆகிற மாதிரி வந்து ஃபீல் ஆகலை. பட் படுத்துட்டுலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் ஆகும். பட் நார்மலாக உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுறதோ இல்லை மூவிஸ் பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். காதில் ப்ராப்பராக போய் லாக் ஆகிறதுனால ஓரளவுக்கு ஆம்பியன் நாய்ஸையுமே வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் சீலிங்குமே வந்து ப்ராப்பராக இருக்குது. மைக்கு கிட்ட வந்து ஒரு சிங்கிள் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டன் வந்து கால்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கும் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் மல்டிமீடியான்னு பார்க்கும்போது மியூசிக் வந்து ப்ளே பாஸு, டபுள் டைம் டேப் பண்ணால் வந்து நெக்ஸ்ட் சாங் போகும், ட்ரிபிள் டைம் டேப் பண்ணால் ப்ரீவியஸ் சாங் போகும். அதெல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நல்ல ஒரு கிளிக்கியான ஃபீலும் இருக்குது. இன்பில்ட்டாகவே வந்து நமக்கு மைக்கோட வந்துடுது. காலிங்னு பார்த்தோன்னா இண்டோருக்கு வந்து ஓரளவு டீசென்ட்டான ஜாப் பண்ணுது. பட் பேக்ரவுண்டில் ஃபேன் எதாவது ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, பேக்ரவுண்ட் நாய்ஸ் நம்ம ஆடியோ எல்லாத்தையும் வந்து சேர்த்து கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். கால் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். பட் இண்டோர் காலுக்கு ஓரளவுக்கு டீசென்ட்டான ஜாப் பண்ணும். ஸோ ஆடியோன்னு பார்த்தோன்னா ரொம்ப லவுடாக இருக்குது. நீங்கள் வந்து 100% வால்யூமில் யூஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. 60-70% வால்யூமில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்குது. பட் இனிஷியல் யூசேஜில் கொஞ்சம் ஹெவியாக வந்து நீங்கள் பர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஃபைன் டியூன்டாக ஆகும். பேஸ் வந்து ரொம்ப பூஸ்டராக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் மைல்டு என்ஹான்ஸ்மெண்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பேஸ் வந்து மற்ற ஃப்ரீக்வன்சியை டாமினேட் பண்ணுற மாதிரி இல்லை. பேஸோட செப்பரேஷன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. மிட்ஸு, ட்ரபிள் எல்லாமே வந்து செம்ம கிளியர் அண்ட் கிறிஸ்பாக இருக்குது. அதிகமாக வந்து வோக்கல்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற யூஸராக இருந்தாலுமே வந்து வோக்கல்ஸில் அந்த கிளாரிட்டி வந்து அடி வாங்கலை. அந்த விஷயத்தில் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு பேலன்ஸ் சவுண்ட் சிக்னேச்சர்னு சொல்ல முடியாது. மைல்டாக வந்து பேஸ் வந்து என்ஹான்ஸராக இருக்கும். பட் ரொம்ப ஹெவி பூஸ்டராக வந்து தெரியாது. நமக்கு ட்ரிபிளில் வந்து என்ஹான்ஸ்மெண்ட் நம்மளால் பார்க்க முடியாது. நியர் வி ஷேப் சிக்னேச்சர் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். வயர்டு இயர்ஃபோன்ஸ் அப்படின்றதுனால நமக்கு லேட்டன்சி எதுவும் இருக்க போகிறதில்ல. கேமிங்க்குமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்கிட்ட வந்து இந்த சாம்சங் டாங்கல் இருக்குது. இந்த டாங்கல் யூஸ் பண்ணி நிறைய சாம்சங் ஃபோன்லையுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. முக்கியமாக வந்து S23, S23 Ultra இந்த மாதிரி டிவைசஸில் வந்து ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ டாங்கல் இல்லாமல் LG G8Xல வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வழியாக வந்து லிசன் பண்ணி பார்த்துருந்தேன். அதில் வந்து இன்னும் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸுமே கிடைக்குது. ஸோ ஹெட்ஃபோன் ஜாக் உள்ள ஃபோன்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி ஹை பிட் ரேட் உள்ள ஆடியோ ஃபைல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து அந்த டிஃபரன்ஸ் நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியும். வீடியோ எடிட்டிங்க்குமே வந்து லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து இந்த இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்குமே வந்து ஃபில்ஃபில் பண்ணுது. ஃபைனல் வேர்டிக்னு பார்த்தோன்னா இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒரு நல்ல பில்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. கேபிளோட குவாலிட்டி ஓரளவு டீசெண்டாக இருக்குது. பெருசாக வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. ஃபிட்டு கம்ஃபர்ட்லேயுமே வந்து பெருசாக நம்ம காம்ப்ரமைஸ் கிடையாது. டிசைன் ஃபெமிலியராக இருந்தாலுமே வந்து இயர்பட்ஸோட அந்த ஃபேஸ் பிளேட்டில் வந்து மெட்டாலிக் சர்க்கிளோட பார்க்குறதுக்கு லுக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து தெரியும். பேஸ் வந்து ரொம்ப பூஸ்டராக ப்ரிஃபர்
பண்ணாத ஆடியன்ஸை வந்து ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கும். மைல்டு என்ஹான்ஸ்மெண்ட் வந்து இருக்கும். முக்கியமாக வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் வோக்கல்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஃபேவரபுளான ப்ராடக்டாக இருக்கும். டைட் பட்ஜெட் அந்த 1000 rupeesல தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த மாடலுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவைலபிலிட்டின்னு எடுத்தோன்னா theaudiostore.in வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த இயர்ஃபோன்ஸோட லிங்க் அடிஷ்னலாக வந்து இந்த மாதிரி டைப் சி கனெக்டரோட லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஆடியோ ஸ்டோரோட அஃபிஷியல் லிங்க் அது, நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் தான் அது. ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால சேனலுக்குமே வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த IEMோட ப்ரைஸ் வந்து 890 rupees செல் பண்ணுறாங்க. IEMக்கு வந்து 1 year வாரண்டி வருது. அந்த கேபிளுக்கு வந்து 1 month வாரண்டி வராங்க. வாரண்டி கிளைம்ஸ் நம்ம பார்த்தோன்னா theaudiostore.in வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து நீங்கள் ஆடியோ ஸ்டோர்லேருந்து ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.